الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل فاعلم أنه لا إله إلا الله وقال تعالى ولقد بعثنا في كل أمة رسولا أن يعبدوا الله واجتنبوا الطاغوت. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளால் மார்க்க கல்வியை தேடும் வகையில் மற்றும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தில் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். நம்முடைய தலைப்பு, இந்த தலைப்பு தேடுவது எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட மார்க்க கல்வியை தேடுவதற்காக நாம் என்னென்ன விஷயங்களை அவசியம் செய்தாக வேண்டும் என்பதை சுருக்கமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு உபதேசத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஒரு கவிதையில் சொல்வார்கள், அஹீலன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தத்தின் وسأنبيك عن تفصيلها ببيان ذكاء وحرص واجتهاد وبلغة وصحبة أستاذ وطول زمان. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த கவிதையில சொல்றாங்க, என் சகோதரனே, 6 விஷயங்களை கடைபிடிக்காமல் உன்னால் மார்க்க கல்வியை அடைய முடியாது. அந்த 6 விஷயங்கள் என்ன என்பதை நான் உனக்கு விளக்கி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்றாங்க, அந்த 6 விஷயங்கள் என்ன? ஜகாஉன், முதலாவது விஷயம் அறிவு. இரண்டாவது விஷயம் ஹிர்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். மூன்றாவது விஷயம் இஜ்திஹாத். இஜ்திஹாத் அப்படின்னு என்ன? முயற்சி, சரியா? முயற்சி, ஹார்ட் ஒர்க்கிங். வபுல்காஹ் அப்படின்னு சொன்னா தேவைப்பட்டால் மார்க்க கல்விக்காக செலவு செய்வது. ஐந்தாவதாக சொல்லுவாங்க வசுஹ்பத் உஸ்தாத், ஒரு உஸ்தாதுடைய சுஹ்பத், தோழமையில் படிப்பது. ஆறாவது விஷயம் வதூலு ஸமானி, ஒரு நீண்ட காலகட்டம் அவசியம் படிக்கணும். இது 6 விஷயங்கள் இல்லாமல் ஒருவரால் மார்க்க கல்வியை அடைய முடியாது என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதுல முதலாவது விஷயம் அறிவு பொறுத்தவரையில் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிஃப்ட் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் ஒரே விதமான அறிவு கொடுக்க மாட்டா. யதார்த்தம் என்ன இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது இப்படிதான் சொல்ல முடியும், அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரே அறிவு கொடுக்கறது இல்லை. சிறு வயதிலிருந்தே யோசிக்கிற விதம், யோசிக்கிற தன்மை எல்லாம் மாறுபட்டிருக்கு என்பதை நம்ம என்ன செய்யறோம், யதார்த்தமாவே ஃபீல் பண்றோம். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் ஒரே அறிவு கொடுக்கறது இல்லை. ஆனா எவ்வளவு அறிவு எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அதை நம்ம என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்டிங், கிராஸ்பிங் பவர், புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை, மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த சக்தி, இதுதான் இங்க இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஜகாஉன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய ஒரு தன்மை. அதை நாம் என்ன செய்யணும், ஒண்ணு தக்க வைக்கணும், அதை இன்னும் சிறப்பாக்க முயற்சிக்கணும். மார்க்க ரீதியா இருக்கிற அறிவை நம்ம தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், பாவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பது. பாவங்களில் ஈடுபட்டால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை, அறிவை தரமாட்டான். குர்ஆனிலும் அதற்கு ஒரு ஆதாரம் இருக்கு. நேரடியான ஆதாரம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அல்லாஹ் அதை சுட்டி காட்டுறோம். என்ன? வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுகுமுல்லாஹ்,
இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தக்வான்னு சொன்னா என்னது? பாவங்களை தவிர்ப்பதுதான் தக்வா. ஆக வத்தகுல்லாஹ், இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வயுஅல்லிமுகுமுல்லாஹ், இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். அப்போ பாவங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான் சொல்லும் பொழுது அந்த இரண்டு வாக்கியங்களையும் இணைத்து பார்த்தா என்ன புரியுது? பாவங்கள் செய்தா அல்லாஹ் நமக்கு கல்விய அல்லது பிரயோஜனம் உள்ள கல்விய தரமாட்டான். இமாம் ஷாஃபி, இதே இமாம் என்ன சொல்றாங்க? அவங்களுடைய ஒன் ஆஃப் த டீச்சர் யார் தெரியுமா? இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாதுல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. இமாம் மாலிக் கிட்ட இமாம் ஷாஃபி படிக்க வரும் பொழுது அவங்களுக்கு அநேகமா 10-11 வயது இருந்திருக்கும். அப்போ இமாம் ஷாஃபியுடைய புத்தி கூர்மையா அவங்க இருக்கிறது, ரொம்ப அறிவு திறன் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறத ஃபீல் பண்ண இமாம் மாலிக் சொல்லுவாங்க, முகம்மதே, அவங்க பேர் முகமது இல்லையா, முகமது பின் இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ. அப்ப சொல்லுவாங்க, முகமதே, அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த அறிவு ஆற்றலை என்ன செய்யாதே, பாவங்கள் செய்து அதை நாசமாக்கி கொள்ளாதே, அழித்துக் கொள்ளாதே அப்படின்ட்டு அவங்க உபதேசம் செஞ்சாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா தன்னுடைய இன்னொரு உஸ்தாத் பத்தியும் சொல்றாங்க. என்னட்டு, அவங்களுடைய ஒரு உஸ்தாத் தான் வக்கீ பின் அல் ஜர்ராஹ் ரஹிமஹுல்லா என்கிற ஒரு ஹதீஸ் துறை வல்லுனர் வக்கீ. அவங்க சொல்றாங்க, ஷகௌது இலா வக்கீஇன் சூஅ ஹிஃப்தி, என்னுடைய மனப்பாட சக்தியில் உள்ள குறைபாடை பற்றி நான் வக்கீயிடத்தில் முறையிட்டேன். ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி, அதற்கு இமாம் வக்கீ பின் அல் ஜர்ராஹ் ரஹிமஹுல்லா பாவங்களை விட்டு ஒதுங்கியிரு என்று எனக்கு வழிகாட்டினார். வகால, மேலும் கூறினார், இன்னல் இல்ம நூருன் மினல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த நூறு பாவிக்கு கிடைக்காது. ஏன்னா பாவம் என்பது என்னது? இருள். மார்க்க கல்வி என்பது ஒளி. ஒளியும் இருள் என்ன செய்யாது, ஒரு இடத்தில் ஒன்று சேராது. ஆக உனக்கு நல்ல அறிவாற்றல் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா பாவத்தை விட்டு தூரமாக இரு அப்படின்ட்டு அவங்க வழிகாட்டினாங்க அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஆக மார்க்க ரீதியா நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த புரிதல், மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அந்த அறிவு, அதை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது? மார்க்க ரீதியா பாவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பது, பாவங்களை தவிர்த்துக் கொள்வது. சரி, இருக்கக்கூடிய அந்த அறிவை இன்னும் சிறப்பாக்கணும் அப்படின்னு சொன்னா உலக ரீதியா பார்த்தாலே உங்களுக்கும் கண்டிப்பா அனுபவம் இருக்கும். எப்போ நாம அறிவுக்கு வேலை தரமாட்டோமோ அப்போ அந்த வேலை என்ன செய்யும், அந்த அறிவு என்ன செய்யும், ஸ்டாக்னேஷன் மாதிரி இருக்கும். சொல்லப்போனா இன்னும் பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்கு. எப்போ நம்ம அந்த அறிவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வேலையை அடிக்கடி கொடுப்போமோ, மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கை அடிக்கடி கொடுப்போமோ, அப்போதான் அந்த அறிவு என்ன செய்யும், இன்னும் வளர்ச்சி அடையும். சில நாட்கள் முன்பு நான் பார்த்த ஒரு பதிவு, இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா, ஒரு சயின்டிஸ்ட், ஜெர்மனியில இருந்தவங்க, அவங்க இறந்த பிறகு ஒரு டாக்டர் என்ன செய்யறாராம், அவருடைய மூளைய இல்லை அப்படி எடுத்து அதை என்ன செய்யறாரு, பல பார்ட்ஸா அதை இது பண்ணி வெவ்வேறு டாக்டர்ஸ்க்கு, சயின்டிஸ்ட்க்கு அதை கொடுத்து அனுப்புறாரு, ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி ரிசர்ச் பண்ணதுல அவங்களுக்கு என்ன தெரிய வந்ததா, பிரெயின் உடைய பல பகுதிகள் மத்தியில ஒரு லேயர் இருக்கும், ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு தெரியல. அந்த லேயர் எல்லாருக்கும் கொஞ்சம் தடிசா இருக்குன்னு சொன்னா, இவருடைய பிரெயின்ல அது ரொம்ப தின்னா இருக்கு. அதனால இன்ஃபர்மேஷன்ஸ் உடனே பாஸ் ஆகும், உடனே டக்கு டக்கு அவங்க சிந்திப்பாங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னா இவங்களுக்கு அது ஃபாஸ்டா ஆகும். ஏன்னா அந்த லேயர் ரொம்ப தின்னா இருந்துச்சு. இப்ப அடுத்த கேள்வி என்ன, பிறக்கும் பொழுதே இப்படிதான் இவர் பிறந்தாரா, இல்ல பிறந்த பிறகு இந்த மாற்றம் ஏதாவது நிகழ்ந்துச்சா அப்படின்ட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ணும் பொழுது, இல்ல இவங்க பிறந்த பிறகுதான் இந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. எப்படி வந்துச்சுன்னா, சிறு வயதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சா இது இன்னும் ஆழமா இன்டெப்தா என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த பிரெயினுக்கு அவங்க அந்த ஒர்க் சிறு வயதில் இருந்தே கொடுத்து பழகிய காரணத்தினால சில வருடங்கள்ல என்ன இருக்கு, இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு என்பதாக சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த புரிதல் உடைய அந்த ஆற்றல், மனப்பாடம் செய்யற சக்தி, இதெல்லாம் நம்ம மூளைக்கு ஒர்க் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், அது கண்டிப்பா.
என்ன அவங்க சொல்றாங்க, என்ன எழுதியிருக்காங்க என்பதை நீங்க புரிஞ்சிக்க முயற்சி செய்ய தொடர்ந்து சில மாதங்கள்ல அல்லது சில வருடங்கள்ல கண்டிப்பா நீங்க என்ன செய்வீங்க, அந்த வித்தியாசத்தை பார்ப்பீங்க. என்னுடைய லைஃப்லயே நான் படிப்பு காலத்துல நான் ஃபீல் பண்ணத சொல்றேன். 2 விஷயத்துக்கும் உதாரணம். ஒண்ணு மனப்பாடம் செய்யற சக்தி, இன்னொன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். நான் 10th முடிச்ச பிறகு ஹிஃப்து மதரசால போய் சேர்ந்த ஆரம்ப காலகட்டத்துல அங்க புது பாடம், புது வசனங்கள் மனப்பாடம் செய்யறதுக்கான நேரம் மதரசால ஒவ்வொரு நாள் மக்ரிப் டு இஷா, அந்த டைம்ல தான் புது பாடத்தை மனப்பாடம் செய்யணும். எல்லாத்துக்கும் நேரம் ஃபிக்ஸ்டு இருக்கும். பழைய பாடத்தை எப்போ ஒப்பிக்கணும், ரொம்ப பழைய பாடத்தை எப்படி ரிவிஷன் செய்யணும், எப்போ உட்காந்து படிக்கணும், எல்லாத்துக்கும் டைம் ஃபிக்ஸடா இருக்கும். அப்போ மக்ரிப் டு இஷா தான் புது பாடம் மனப்பாடம் செய்யக்கூடிய நேரம். அப்போ 10th முடிச்சு நான் போய் சேர்ந்த அந்த டைம்ல அந்த 1 மணி நேரத்துல மக்ரிப் டு இஷாவுடைய அந்த கேப்ல ஒரு 5 வரிகள், 15 லைன் முஸ்ஹப் இருக்கும் இல்லையா, 15 லைன் பிரதியில ஒரு 5 லைன்ஸ் 6 லைன்ஸ் தான் என்ன செய்ய முடியும். வருஷத்துல 2.5 வருஷத்துல ஃபுல்லா நான் முடிச்சேன். அப்போ லாஸ்ட் நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதே 1 மணி நேரத்துல 5 பக்கங்கள் மனப்பாடம் செஞ்சிருக்கோம். 5 பக்கங்கள், அதாவது 1/4 ஜுஸ். 4 நாள்ல ஒரு ஜுஸ் கம்ப்ளீட், அடுத்த 4 நாள்ல இன்னொரு ஜுஸ் கம்ப்ளீட். அந்த மாதிரி கடைசி ஒரு 6-7 அஜ்ஸா நான் 4 நாளைக்கு ஒரு ஜுஸ் அப்படின்னு தான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ ஒரே நபர் தான், ஆனா போய் சேர்ந்த பொழுது கெப்பாசிட்டி எப்படி இருந்துச்சு, பிரெயினுடைய கெப்பாசிட்டி 5 லைன் தான். என்னன்னா புக்கி மனப்பாடம் செஞ்சாலும் 5 லைன் தான் ஆகும். ஆனா இதே நபர் மனப்பாடம் செஞ்சு அந்த 2 வருஷம் நான் மனப்பாடம் தினமும் உட்கார்ந்து செஞ்சுட்டே இருக்கேன் இல்லையா, அந்த பிரெயினுக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா இப்படி, இதுதான் எல்லாருக்கும் உள்ள சட்டம். நீங்க மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு காலம் நீங்க அதே வழியில பயணிக்கும் பொழுது அது உங்களுக்கு இலகுவாயும். சரி, அதே மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்டிங் விஷயத்திலும் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, உம்ராபாத் மதரசால நம்ம படிக்கும் பொழுது 5th இயர்ல ஒரு தஃப்சீர் புக்கு, தஃப்சீர் அல் பைதாவி என்கிற பெயர்ல, அந்த புக்ல உள்ள அரபிக்க படித்து புரிந்து கொள்வதே பெரிய கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும். ரொம்ப டஃபா அரபி. ஈஸியா இருக்கு, இவ்வளவு ஈஸியா இருக்கு, எது போய் தஃப்சீர் பைதாவி அப்படின்ட்டு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பயமுறுத்துறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனா ஒரு வாரம் கழிச்சு நம்ம அதே அரபிக் டெக்ஸ்ட் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது, அப்படி இருக்கும். ஆனா எக்ஸாம் உடைய காலத்துல நான் என்ன செய்யணும், இப்போ ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ்மேட்ஸ்ல ஒரு 15 கிளாஸ்மேட்ஸ்க்கு உட்கார்ந்து நான் குரூப் ஸ்டடியில அதை நான் விளக்கணும், அந்த கட்டாயம். அப்போ பாடம் நடத்தணுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கிளாஸ்மேட்ஸ்க்கு. அப்போ அந்த கிளாஸ்க்கு முன்னாடி, அந்த குரூப் ஸ்டடிஸ்க்கு முன்னாடி ரூம்ல உட்காந்து நான் தனியா படிச்சு என்ன சொல்ல வராங்க என்பதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பர்டன் அந்த மூளைக்கு கொடுத்ததுனால அந்த தஃப்சீர் பைதாவி படிச்ச பிறகு இன்னும் சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். கிளாஸ்ல உட்காந்து டீச்சர் சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்போ கொஞ்சம் வேகமா புரியுதே. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பவரா இருக்கட்டும், இல்ல மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த சக்தியா இருக்கட்டும், இரண்டுமே நம்முடைய மூளைக்கு எவ்வளவு வேலை கொடுப்போமோ அதே அளவுக்கு என்ன செய்வது, இன்னும் ஃபாஸ்டா செயல்பட ஆரம்பிச்சோம். அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அந்த அறிவாற்றலை பாதுகாக்கணும், நம்பர் 1. 2வது விஷயம் என்ன, அதை இன்னும் சிறப்பாக்க தொடர்ந்து அந்த கல்வி பயணத்துல நம்ம என்ன செய்யணும், ஈடுபடணும். அதுக்காக பயான் மாதிரி என்ன செய்யக்கூடாது, விஷயங்களை கேட்கக்கூடாது. ஜும்மா பயான்ல உட்கார்ந்து கேட்டோம், சூப்பரா பேசினாங்க, அருமையா பேசினாங்க, என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டா மேபி 2-3 தகவல்கள் சொல்ல முடியும். அதே ஒரு வாரம் கழிச்சு கடந்து போயிட்டோம்னா அந்த 2-3 விஷயம் கூட மறந்து போயிடும். இல்லா மாஷா அல்லாஹ். சோ பயான் மாதிரி கேட்காம பாடமா நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். பாடமா படிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், எழுதணும். பயான் கேட்கிற மாதிரி கேட்காம எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும். எடுக்கிற நோட்ஸ் என்ன செய்யணும், அடிக்கடி ஒரு ஸ்டூடெண்டா நீங்க அதை படிச்சு பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும். சில ஆதாரங்கள் அப்படின்ட்டு கிளாஸ்ல சொல்லப்பட்டா அதை என்ன செய்யணும், நீங்க குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மனப்பாடம் செய்யலாம். அந்த ஆதாரத்தை நம்ம தௌஹீத் பத்தி ஒரு வசனம் சொல்றோம் அப்படின்னா அந்த வசனத்தை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு நீங்களா ஆர்வமா என்ன செய்யணும், அந்த வசனங்களை மனப்பாடம் செய்யணும். சில ஹதீஸுகள் மனப்பாடம் செய்ய முடிஞ்சா ஹதீஸுகளை மனப்பாடம் செய்யணும்.
இந்த மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து பயணிச்சா இன்ஷால்லா உங்களுக்கு கல்வி பயணம் என்பது இலகுவாகும். சரியா? சீக்கிரமா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வரும், மனப்பாடம் செய்யக்கூடிய தன்மை வரும். ஆக முதலாவது விஷயம் தக்கா, அறிவு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இரண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னோம்? ஆர்வம். மூணாவது பாயிண்ட் முயற்சி. நாலாவது செலவு. தேவைப்பட்டா மார்க்க கல்விக்காக தயங்காமல் என்ன செய்யணும்? செலவு செய்யணும். இன்னைக்கு நிறைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, வீண் விரயத்துக்கெல்லாம் யோசிக்க விஷயமா இருந்தாலும் தாராளமா செலவு செய்யறாங்க. ஆனா மார்க்க கல்வியை வந்தா என்ன கேட்கறாங்க? ஃப்ரீ கிடையாதா? ஃபீஸ் கட்டணுமா? இதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு ஃபீஸ் வச்சாலும் 200 ரூபாய் கட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப மார்க்க கல்வினா ஃப்ரீயா தான் நம்ம வந்து படிப்போம், காசு கொடுக்க தயாரில்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா மார்க்க கல்விக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாது? தயங்கவே கூடாது. சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது சொல்ல போனா. ஓகே, அடுத்து என்ன சொன்னோம்? ஐந்தாவது பாயிண்ட், உஸ்தாதுடைய வழிகாட்டுதல படிக்கிறோம், நானே தனியா படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போகக்கூடாது. ஆறாவது பாயிண்ட் நீண்ட காலகட்டம். இப்போ இந்த ரிமைனிங் 5 பாயிண்ட்ஸ்க்கும் சேர்த்து ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன், அதை கவனமா கேளுங்க அல்லது எழுதி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். என்னன்னா, இமாம் ஷாஃபிஈ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய ஒரு ஃபேமஸான மாணவர் யாரு? அவருடைய ஆசிரியர்னு சொன்னீங்க இமாம் மாலிக். இப்போ இந்த கேள்வி என்னது? அவருடைய மாணவர் யார்? ஃபேமஸான மாணவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். சரியா? இமாம் ஷாஃபியுடைய மாணவர்களில் பிரபலமான ஒரு மாணவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்க வாழ்ந்த பகுதி என்னது? ஈராக்ல பகதாத் என்னும் நகரத்துல. சரியா? இப்போ அதோடைய பேர் பகதாத் தான் இல்லையா? ஈராக்ல பகதாத். அப்போ இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அந்துலுஸ், ஸ்பெயின். ஸ்பெயின்ல இருந்து புறப்பட்டு பகி இப்னு மஹ்லத் அப்படின்ற ஒரு மாணவர், அவர் பிற்காலத்துல பெரிய அறிஞரா, ஹதீஸ் துறை வல்லுநரா அவர் மாறினாரு. ஆக பகி பின் மஹ்லத் என்கிற மாணவர் என்ன செய்யறாரு? ஸ்பெயின்ல இருந்து பயணம் செய்து பகதாதுக்கு வரார். நோக்கம் என்ன? இமாம் அஹ்மத் என்கிற அந்த பெரிய அறிஞரிடத்தில் என்ன செய்யணும்? மார்க்க கல்வியை தேடணும். ஆனா இவர் பகதாத் வந்த பிறகுதான் தெரியுது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஹலீஃபா வந்து என்ன செஞ்சிருக்காரு? இமாம் அஹ்மத் வந்து ஒரு பிதத்வாதி, இவர் பாடம் எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு பேன் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னு சொன்னா அந்த ஹலீஃபா வந்து முஅத்தஸிலா கொள்கையில இருந்தவர். முஅத்தஸிலா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னது? அறிவை கொண்டுதான் என்ன செய்வாங்க? சரி, இப்போ அக்செப்டடா ரிஜெக்டடா என்பதை அறிவை பேஸ் பண்ணி தான் நம்ம தீர்மானிப்போம் அப்படின்ட்டு ஒரு தப்பான மன்ஹஜ்ல மார்க்கத்தை அணுகினவங்க. சரியா? மார்க்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணவங்க. அப்ப அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதுல ஒரு பிரச்சனை என்னது? குர்ஆனை பிதத்வாதிகளா இருந்து கொண்டு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மீது என்ன செஞ்சாங்க? தடை போட்டாங்க. அந்த டைம்ல தான் கரெக்டா பகி பின் மஹ்லத் பகதாதுக்கு வராரு. வந்த பிறகுதான் தெரியுது அஹ்மத் பின் ஹம்பலுடைய பாடமே நடக்கலையே, பள்ளிவாசல்ல பாடம் எல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. இவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. ஏன்னா அவ்வளவு தூரம் எவ்வளவு இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்புறமா ஸ்பெயின்ல இருந்து பகதாத் எத்தனை கிலோமீட்டர்? யாராவது இப்பவே செக் பண்ணி சொன்னாலும் நல்லதுதான், நமக்கு நாலேஜ் இதாகும். அப்போ அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்காரு. ஆனா பாடம் நடக்கலன்னு சொன்னா ரிட்டர்ன் போயிட முடியுமா? ஆக இவர் என்ன செய்யறாரு? அஹ்மத் பின் ஹம்பல் வீடு எங்க அப்படின்னு கேட்டு வராரு. கதவு தட்டாரு. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வெளியில வராங்க. வரும் பொழுது பகி பின் மஹ்லத் சொல்றாரு, என்னுடைய பேர் பகி, பகி யுப்னு மஹ்லத், பகி பின் மஹ்லத் சேர்த்து சொன்னா பகி யுப்னு மஹ்லத். பேர் வந்து பகி, பகி பகா. ஓகே. அவங்க சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து உங்ககிட்ட படிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். அதுக்கு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமல்லாஹ் சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற ஹலீஃபா ஆட்சியாளர் வந்து நான் பாடம் நடத்தக்கூடாதுன்ட்டு தடை விதிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா?
ஆமா கேள்விப்பட்டேன். 4500 கிலோமீட்டர். சரியா? எவ்வளோ? மேபி அது இது தரை அப்படின்னு மாறுபடும் நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் போனால் ஒரு டிஸ்டன்ஸு நீங்கள் என்ன செக் பண்ணீங்க தெரியல. இருக்கலாம் 4000 5000 கண்டிப்பாக இருக்கும். அதை விட அதிகமாக கூட இருக்கும் மேபி. சரி, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லை நான் கேள்விப்பட்டேன், ஆனால் வந்து நான் ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், அதுக்காக நான் ரிட்டர்ன் போக முடியாது உங்ககிட்ட படிக்காம அப்படி சொன்னதுக்கு இமாம் அஹமத் பின் ஹம்பல் கேட்பாங்க, ரொம்ப தூரம்ல என்ன, மராக்கேஷ்ல இருந்து வரீங்களா? மொராக்கோ ஆப்பிரிக்கா கண்டத்தின் கடைசி பகுதி, அதுக்கு அடுத்து சி இல்லையா? அப்போ கடைசி பகுதியை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப தூரம்ல என்ன நீங்க மொராக்கோல இருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, மொராக்கோ போறதா இருந்தா நான் கடல் பயணம் செஞ்சுதான் போன ஊர்ல இருந்து, ஸ்பெயின்ல இருந்து கடல் பயணம் செஞ்சாதான் மொராக்கோ வர முடியும் இல்லையா? அவங்க சொல்லுவாங்க மொராக்கோக்கு போறதுக்கே நான் வந்து கடல் பயணம் செய்ய வேண்டியது இருக்கு, நான் வந்து ஸ்பெயின் அந்துருஸ்ல இருந்து வரேன்னு சொன்னதுக்கு இன்னஹு லபஈத், அப்போ அது கண்டிப்பா ரொம்ப தூரமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அஹமத் பின் ஹம்பல் சொல்லுவாங்க, இந்த தருணத்தில் உங்களை போன்ற ஒரு மாணவருக்கு, கல்வியை தேடி இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்த ஒரு மாணவருக்கு மார்க்க கல்வி சொல்லி தருவதை விட எனக்கு பிரியமான எந்த ஒரு காரியமும் கிடையாது இந்த தருணத்தில். ஆனால் என்னுடைய நெருக்கடி என்ன, தினமும் என்ன செய்யற ஒரு யாசிப்பவனாக, ஒரு யாசிப்பவருடைய வேடத்துல வந்து கதவை தட்டுற, நீங்க ஏதோ கொடுக்குற மாதிரி வந்து அப்படியே நின்றபடி ஒரு 5-6 ஹதீஸ் சொல்லிட்டு உள்ள போயிருங்க, அது போதும் எனக்கு, அப்படி தினமும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹதீஸ் கத்துக்கிறேன் அப்படி சொன்னது அஹமத் பின் ஹம்பல் சொல்லுவாங்க, சரி இந்த ஐடியா நல்லா இருக்கு, இந்த வழி வந்து நல்லா இருக்கு, ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்க வந்து மற்ற அறிஞர்கள் நடத்துற பாடங்கள்ல போய் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா என்னாவும், இவர் வந்து மார்க்க கல்வியை தேடுவதற்காகவே வந்த இன்னார் இன்னார் அப்படின்ட்டு அடையாளம் தெரிஞ்சிடும். அப்போ நீங்க ஏன் வீட்டு வாசல்ல நின்றீங்கன்னா பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, பிரச்சனை வந்துடும் அப்படி சொன்னதுக்கு நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன், நான் உங்ககிட்ட படிக்கிறதுக்காக தான் வந்தது, ஆக உங்களிடத்தில் சில ஹதீசுகளை தினமும் படித்தால் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் இதே மாதிரி இதே வழிமுறை ஃபாலோ பண்றாங்க. வருவாங்க, சில நிமிடங்கள் நின்றபடி அவங்க சில ஹதீசுகள் அறிவிக்க அதை கேட்பாங்க, போயிடுவாங்க. இதே மாதிரி பல மாதங்கள் நடக்குது. எந்த அளவுக்குன்னா இருந்த அந்த ஹலீஃபா இறந்து அடுத்த ஹலீஃபா வராரு. இதெல்லாம் அப்பாசி ஆட்சி காலத்தில் நடந்த விஷயம். சரியா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சந்ததியினர் ஆட்சி செய்த காலத்தில் நடந்த விஷயம். இமாம் அஹமத் பின் ஹம்பல் மீது இருந்த அந்த தடைய பள்ளி வாசல் அவங்களுடைய துருஸ் வந்து மீண்டும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, பள்ளிவாசல படிப்பாங்க. வஹீபின் மஹ்லூத் என்ன செய்யறாரு, உட்கார்ந்து இப்போ நார்மலா சுதந்திரமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா தன்னுடைய அந்த மாணவர் வஹீபின் மஹ்லத சுட்டி காண்பித்து சொல்லுவாங்க, ஹதல்லதி யஸ்துகு அலைஹி இஸ்மு தாலிபுல் இல்ம், தாலிபுல் இல்ம் கல்வியை தேடுபவர், கல்வியை நாடுபவர் என்கிற அந்த வார்த்தை இந்த மாணவருக்கு தான் என்ன செய்யுது, அப்படியே 100% வந்து நல்லா பொருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேன் இருந்த காலத்துல கூட என்ன செய்யறாரு, கல்வியை விட்டு போகாம கொஞ்சோண்டு கிடைச்சாலும் ஓகே நான் வந்து தொடர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு பொறுமையா என்ன செஞ்சாங்க, படிச்சாங்க. அண்ட் இப்போ சுதந்திரமா பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த பிறகும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அஹமத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவங்களுக்கு ஒரு சான்ற கொடுக்குறாங்க. அப்போ இது போன்ற நிறைய சம்பவங்கள் சலஃபுடைய வாழ்க்கையில நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த தருணத்துல இந்த ஒரு சம்பவம் இன்ஷா அல்லாஹ் போதுமானது. அப்போ இந்த உதாரணத்துல பாருங்க, அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான் வஹீபின் மஹ்லதுக்கு. இரண்டாவது பாயிண்ட் என்ன, ஆர்வம். ஆர்வம் இல்லாமல அவங்க வந்தாங்க கிடையாது. இஜ்திஹாத் முயற்சி இருந்துச்சா இல்லையா? முயற்சி இருந்துச்சு. அதுவும் என்னது, விடாமுயற்சி, கடுமையான முயற்சி. தினமும் வந்து அதுக்காக வேண்டி யாசிப்பவர் மாதிரி கிளம்பி வர்றது, கதவு தட்டுறது, சில ஹதீசுகள் கேட்டு போயிடுறது, மறுபடியும் அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி மறுபடியும் வர்றது. இதே மாதிரி பல மாதங்கள். இது வந்து முயற்சி இல்லாமல் இது சாத்தியம் கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னோம், பொருளாதாரம் செலவு செய்வது. பொருளாதாரம் செலவு செய்யல. அவங்க ஸ்பெயின்ல இருந்து அவங்க பகதாது வந்ததே அந்த பயணத்துக்கே பல பொருளாதாரங்கள் அந்த காலத்துல தேவைப்படும். சரி, வந்த பிறகும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கு. பகதாதுல ஒரு ரூமை வந்து ரெண்டுக்கு எடுத்து அவங்க இருந்தாங்க, தங்கி இருந்தாங்க அப்படின்னு வருது அவங்கள பத்தி.
சரியா? அந்த ரூமுக்கு கூட இவர் என்ன செய்வார், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பஹீபின் மக்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, கிளாஸ்க்கு வராமல் இருப்பாரு, தேடி வருவார் நலன் விசாரிப்பதற்கு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா. அவர் வந்து போன பிறகு அந்த பில்டிங்கே ஃபேமஸ் ஆயிருச்சு அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுக்காக வேண்டி இருந்தாரு, செலவு செஞ்சிருக்காரு தயங்காமல், இல்லையா? அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னோம், ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டுதல், அதுக்காக தானே கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அஹ்மத் பின் ஹம்பல் என்கிற அஹ்லுஸ் சுன்னாவின் இமாம் கிட்ட நான் படிக்கிறோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு வந்ததே அந்த நோக்கத்துக்காக தான். அண்ட் தூலு ஜமானி, நீண்ட காலகட்டம், அதுக்கும் உதாரணம் இருக்கு. எல்லா உதாரணங்களும் இந்த ஒரு சம்பவத்தில் நமக்கு கிடைக்குது. ஆக படிப்பினைக்காக நம்ம என்ன செய்யணும், சலஃப்மார்களுடைய இந்த மாதிரியான சில சம்பவங்கள் மைண்ட்ல எப்பவுமே வைக்கணும். இவங்க கஷ்டப்பட்ட மாதிரியா நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம்? நீங்க என்ன இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சா படிக்க போறீங்க? இல்ல. பெரும்பாலும் என்னது, அறிஞர்கள் இங்க வந்தாங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தாலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லையா? சரி, இங்க ஏதாவது பேன் விதிச்சிருக்காங்களா? என்னை போன்ற மக்கள் உஸ்தாதுகள் வந்து பாடம் நடத்தக்கூடாது, உங்களை போன்ற மாணவர்கள் உட்கார்ந்து படிக்க கூடாதுன்ற பேன் இருக்கு? அதுவும் இல்ல. வந்து இல்ல, அல்லாஹ் சுதந்திரம் கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவங்கள மாதிரி பெரிய பெரிய குர்பானி கிடையாது, சின்ன சின்ன குர்பானி, சிறிய சிறிய தியாகங்கள் செஞ்சாலே இன்ஷா அல்லாஹ் நம்மளால வந்து என்ன செய்ய முடியும், மார்க்க கல்வியை சிறப்பாக தேட முடியும். ஆக அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளை என்ன செய்யணும், பயன்படுத்தி கொண்டு மார்க்க கல்வி படிப்பதில் ஆர்வம் கொள்ளணும். அதுக்காக தன்னுடைய முயற்சிகளை செலவு செய்யணும், தேவைப்பட்டால் பொருளாதாரத்தையும் செலவு செய்யணும். அண்ட் மிக முக்கியமா உஸ்தாதுடைய ஒரு நல்ல ஒரு அல்லது பல அறிஞர்களுடைய வழிகாட்டுதலில் மட்டுமே என்ன செய்யணும், படிக்கணும். சில நாட்கள் முன்பு என்னுடைய ஒரு ஆசிரியர் அப்துல் அதீம் உமரி மதனி அப்படின்ட்டு அவங்க ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சாங்க. கர்நாடகாவில் ஒரு கிராமம், ஒரு ஊரு. அந்த ஊருக்கு போயிருக்கும் பொழுது இவர் ஒரு ப்ரோக்ராம்காக அந்த ஊர் மக்கள் ரொம்ப கவலையோடு சொன்னாங்களாம். என்னன்னா, ஒரு எந்த அளவுக்கு அவர் வந்து மார்க்க கல்வி தேடுவதில் ஆர்வம் கொள்வார் அப்படின்னா, ஜும்மா ஹுதுபாவுடைய டைம்ல எதிர்பாராத விதத்துல ஹத்தீப் வரல, ஏதோ பயணத்துல எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு, வர முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு நெக் ஆஃப் த மூமெண்ட்ல அவங்களுக்கு இப்படி ஒரு தருணம் வந்துச்சுன்னா அவர் என்ன செய்வாரு, ஆத்திர அவசரத்துக்கு அவரை ஹுத்பா கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு கல்வியில ஆர்வம் உள்ளவர், பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டவர். ஆனா என்ன ஆச்சா, அந்த இளைஞர் ஒரு உஸ்தாதுடைய வழிகாட்டுதல்ல தொடர்ந்து படிப்பது என்கிற அந்த அடிப்படையை விட்டுட்டு சுயமா உட்கார்ந்து யூடியூப்ல தான் நிறைய விஷயங்கள் இருக்கே படிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ பார்க்க தொடங்கி இருக்காரு. அதுல யாரோ ஒருவர் என்ன செய்யறாரு, ஏதோ அட்வைஸ் பண்றாரு, ஏதோ பாடம் நடத்துறாரு, அதை கேட்க தொடங்குறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நபர் வந்து ஹதீஸ் மறுப்பாளர், டோட்டலி ஹதீஸ மொத்தமாகவே மறுக்கக்கூடிய ஹதீஸ் மறுப்பாளர்களில் ஒருவன், சரியா, முன்கிரு சுன்னா. அப்படிப்பட்டவனுடைய லெக்சர்ஸை யூடியூப்ல வீடியோ வடிவத்துல தொடர்ந்து கேட்டு 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 ஒரு கட்டத்துல அந்த இளைஞர் ஹதீஸ் மறுப்பாளனா மாறி போயிட்டார். அது ரொம்ப கவலையோடு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இளைஞர், ஆனா இப்போ ஹதீஸே கிடையாது, சை புகாரி இதெல்லாம் கப்சா, இதெல்லாம் பொய், இதெல்லாம் கேட்டப்பட்ட விஷயங்கள், குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் இணையுது. ஒரு மேற்கொண்டால் யூடியூப்ல இப்படி ஏதாவது நீங்க பார்த்தாலும் நீங்க என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் ஷேக் இந்த மாதிரி ஒரு இது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அனுப்பி இவங்களுடைய பயானை கேட்கலாமா? அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, இவங்க கரெக்டான கொள்கை தான் நீங்க கேளுங்க, இல்ல தெரிஞ்சுதான் என்ன செய்வாங்க, இல்ல இவங்க வந்து சரியான கொள்கையில கேட்காதீங்க, இல்ல அட்ரஸ் இல்லாத ஆளா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, யாருன்னு தெரியலன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து கல்வி எடுக்க வேண்டாம் அப்படி எச்சரிக்கை செய்வாங்க. அப்ப அந்த வழிகாட்டுதல் இல்லாம சுயமா நான் படிப்பேன், கூகுள் தான் இருக்கு, யூடியூப் தான் இருக்கேன்னு சொல்லி போனா இந்த மாதிரியான பல உதாரணங்கள், இது ஒரு உதாரணம், இப்படிப்பட்ட பல உதாரணங்கள் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்காக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன இந்த உபதேசங்களை கடைபிடித்து மார்க்க கல்வியை தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உண்மையான மார்க்க கல்வியை தேடக்கூடிய உண்மையான மாணவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிருவானாக. இப்போ நம்முடைய தலைப்புக்கு நம்ம வரலாம் இன்ஷா அல்லாஹ். கொள்கை அகீதாவை நம்ம ஏன் வந்து படிக்கணும்? முதலாவது அகீதாவுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், நன்மைகள் என்பது 3 வகைப்படும். ஒண்ணு என்ன, அமாலுல் கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்பு உள்ளத்தால் செய்யக்கூடிய நன்மைகள். இரண்டாவது வகை என்ன இருக்கும், நாவால் செய்யக்கூடிய நன்மைகள், நன்மையான காரியங்கள் நாவை பயன்படுத்தி செய்யக்கூடியது, அமாலுல் லிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாலுல் கல்ப், இரண்டாவது அமாலுல் லிசான். மூன்றாவது என்ன இருக்கும், செயல்கள், அமாலுல் ஜவாரிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய செயல் ரீதியான நன்மைகள். அப்போ அமாலுல் கல்ப் உள்ளத்தால் செய்யக்கூடிய நன்மைகள், அமாலுல் லிசான் நாவால் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், அமாலுல் ஜவாரிஹ் என்கிற செயல்களால் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள். இந்த 3 வகையில மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தா எது, கல்பு உள்ளத்தால் செய்யக்கூடிய நன்மை தான் பெரும்பாலும் எதை விட முக்கியமா இருக்கும், நாவால் செய்யக்கூடிய அல்லது உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களை விட பெரும்பாலும் மிக முக்கியமா இருக்கும். அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்த கட்டமா பார்த்தா என்னது, நாவால் செய்யக்கூடிய வணக்கம். மூன்றாவது என்னது, உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய நன்மைகள். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஹதீஸ் ஜிப்ரீல் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹதீஸை நாம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஹதீஸ் ஜிப்ரீல்ல அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன, கலிமா சொல்வது, சரியா, முதலாவது கலிமா சொல்வது, இரண்டாவது தொழுகை நிலைநிறுத்துவது, அடுத்து ஜகாத் கொடுப்பது, நான்காவது நோன்பு நோற்பது, ஐந்தாவது சக்தி இருந்தால் ஹஜ் செய்வது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது இஸ்லாத்தின் 5 அடிப்படைகள். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்க, ஈமான் என்றால் என்ன? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன, ஈமானுடைய 6 அடிப்படைகள். இஸ்லாம் என்றால் என்ன என்கிற அந்த கேள்விக்கு இஸ்லாத்தின் 5 அடிப்படைகள், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டதுக்கு ஈமானுடைய 6 அடிப்படைகள். அது என்ன, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்களை, வேதங்களை, தூதர்களை, மறுமை வாழ்க்கையை, விதியை, நல்லதோ கெட்டதோ எல்லாமே விதிப்படி என்று அந்த விதியை நம்பிக்கை கொள்வது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் இஸ்லாம் என்றால் 5 அடிப்படைகள் கொண்டது, ஈமான் என்றால் 6 அடிப்படைகள் கொண்டது. இப்போ இந்த இஸ்லாம் சொல்லும் பொழுது அதுல உள்ள விஷயங்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன ஆமாலுல் கல்ப், ஆமாலுல் லிசான், ஆமாலுல் ஜவாரி என்பதை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னா, இஸ்லாம் என்கிற அந்த 5 அடிப்படைகள் என்ன இருக்கு. நம்பர் 1, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இது என்னது, அமலுல் லிசான். ஆனா கல்புல இருந்து சொன்னதான் பிரயோஜனம் அளிக்கும், ஆனா செய்யறது நாவால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அது ஷஹாதா. சரி, அடுத்து தொழுகை செயலால் செய்யக்கூடியது, அதுல நாவால் செய்யக்கூடிய வணக்கங்களும் இருக்கு, திக்ர் இருக்கு, துவா இருக்கு, தக்பீர் இருக்கு, சரியா, கலந்தபடி இருக்கு. சரி, மூன்றாவதா என்னது, ஜகாத் கொடுப்பது. இது இது மெயின் பொருளாதாரத்தை கொண்டு செய்யக்கூடிய வணக்கம். ஆனா அதுலயும் அமலுல் ஜவாரி, கையால தான் நீங்க இப்படி கொடுக்கணும், கையால தான் ஜிபே பண்ணணும், அப்போ கையால நம்ம சம்திங் செய்யணும், சரியா. அடுத்து நோன்பு, நோன்பும் உடல் ரீதியா செய்யக்கூடிய ஒரு வணக்கம் அப்படிதான் சொல்ல முடியும். இது தவிர்க்கக்கூடிய வணக்கம், அது செய்யக்கூடிய வணக்கம் இல்ல, மாறாக எதுன்னு இபாதத்து தர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை விடுறது என்கிற வணக்கம் அது சௌம். ஐந்தாவது ஹஜ், ஹஜ்ஜில் எல்லாமே கலந்து இருக்கு இல்லையா, நாவால் ஒழியக்கூடிய வணக்கங்களும் அதில் இருக்கு, உடல் ரீதியாக பொருளாதாரத்தை செலவு செய்யறது, தவிர்க்கிறது எல்லாமே கலந்தபடி உள்ள ஒரு வணக்கம் ஹஜ். அப்போ இஸ்லாம் என்று பார்க்கும் பொழுது நாவால் மொழிவது அல்லது உடல் உறுப்புகளால் செய்வது என்கிற வணக்கங்கள் கொண்டதா இருக்கு. சரி, ஈமானுடைய 6 அடிப்படைகள் எல்லாம் என்னது, கல்பு உள்ளத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய நன்மை எது, அதுதான் என்னது, நம்பிக்கை கொள்வது. தவக்குல், இது என்னது, உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கம். அது மாதிரி என்ன சொல்ல உதாரணம், உள்ளத்தால் செய்வது. அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் எங்க இருக்கும், அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கதான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இதுவே உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கம். அப்போ தக்வா, தவக்குல், ஈமான், ஆதரவு கொள்வது, சரியா, சக மனிதர்களை நேசிப்பது, வெறுப்பு கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கங்கள்.
ஆக இப்படி இருக்க இஸ்லாம் என்கிற அந்த 5 அடிப்படைகள், இன்னொரு பக்கம் ஈமான் என்கிற 6 அடிப்படைகள், இந்த இரண்டுல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? ஈமான் என்கிற அந்த 6 அடிப்படைகள் தான் எதை காட்டிலும் மிக முக்கியமானது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்கிற அந்த வழக்கங்களை விட மிக முக்கியமானது இல்லையா? ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஹஃப் சூரா உடைய 113வது வசனத்திலிருந்து 116 ஒரு 3 வசனங்கள் எடுத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் ஹல் நுனப்பிஉகும் பில் அக்ஸரீன அஅமாலா, அமல் செய்வதில் நஷ்டவாளிகள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அமல் செய்வதில் நஷ்டவாளிகள், அதாவது அமல் செய்த பிறகும் நஷ்டவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள். இந்த உலக வாழ்க்கையிலேயே வீணாக போய்விட்டது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ, ஆனால் அவர்களோ நன்மையான காரியங்கள் செய்து கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். நல்ல நல்ல பல விஷயங்கள் நம்ம செய்யறோம், நல்ல வணக்கங்களை செய்யறோம், இபாதத் செய்யறோம், நன்மையான காரியங்களை, சாலிஹான அமல்களை செய்யறோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க எடுத்த அந்த முயற்சி எல்லாம் வீணாக போயிடும். காரணம் என்ன? அல்லாஹ் அந்த காரணத்தை அடுத்த வசனத்தை சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதையும் அல்லாஹ்வின் வசனங்களை என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த அல்லாஹ் யாரை குறித்து இந்த வசனத்தை பேசுறானோ அவங்க அமல் செஞ்சாங்களா இல்லையா? அமல் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த அமல்கள் வீணா போயிருச்சு. ஆனா அமல் செஞ்சாங்களா இல்லையா? அமல் செஞ்சாங்க. ஆனா அந்த அமல் ஏன் வீணா போயிருச்சு? ஏன் அந்த அமல் அவங்களுக்கு நன்மை தரல அப்படின்னா அவங்களுடைய கொள்கை சரியில்லை. கொள்கை என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அமல், உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது என்கிற ஒரு நன்மை. அது சரியில்லாத காரணத்தினால அல்லாஹ்வை ஒரு நாள் நாம் சந்திக்க போகிறோம், அல்லாஹ் கேள்வி கணக்கு இது பண்ணுவான், அடுத்து சொர்க்கம் நரகம் இருக்கு என்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதத்தை நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யல? அந்த நம்பிக்கையை நோக்கி வரல. அவங்க அதை நிராகரித்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக உள்ளத்தால் செய்யக்கூடிய இந்த வணக்கம், கொள்கை, ஈமான், சரியா, அந்த இறை நம்பிக்கை என்கிற அந்த நன்மை இல்லாமல் போன காரணத்தினால உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அந்த அமல்கள் இருந்தும் என்னாகல? அது பிரயோஜனம் அளிக்கல. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் அமல்கள் அது முக்கியமானதுதான். ஆனா அது மிக முக்கியமானதா அல்லது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான், உள்ளத்தால் செய்யக்கூடிய அந்த வணக்கம், கொள்கை என்பது மிக முக்கியமானதா? இரண்டில் எது மிக முக்கியமானதுன்னு கேட்டா கண்டிப்பா கொள்கை தான் மிக முக்கியமானது. அந்த கொள்கை தான் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் அமல்கள் என்கிற அந்த கட்டடத்தை நிப்பாட்டணும். அந்த அமல்களிலும் கொள்கைக்கு அடுத்தபடியா வரக்கூடிய மிக முக்கியமான வணக்கம் தான் என்னது? நாவால் செய்யக்கூடிய வணக்கம். அதுல மிக தலையாய் உள்ள வணக்கம் தான் என்னது? ஷஹாதா சொல்வது. இந்த ஷஹாதாவுக்கு பிறகுதான் அடுத்து என்னது? உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய தொழுகை என்கிற வணக்க வழிபாடுகள் வரும். அப்போ இஸ்லாத்தில் உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது என்கிற வணக்கம் மிக முக்கியமானது. அடுத்த கட்டமாக தான் என்னது? அந்த நம்பிக்கையை நாவால் மொழிந்து அதை ஒப்புக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது. அதுக்கு அடுத்த கட்டமாக என்னது? உடல் உறுப்புகளால் இஸ்லாத்துக்கு ஏற்ப அமல் செய்து காட்டுவது. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாத்தில் அடிப்படையானது. அப்படி சில காரணங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்க்கலாம். அதில் முதலாவது ஒரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய சத்திய கொள்கை இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை. அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய கடமைகள் மிகப்பெரிய தலையாய் உள்ள கடமை தான் என்னது? சத்திய கொள்கையை ஏற்பது. அந்த கொள்கையின் மிக பிரதானமான மிக முக்கியமான பகுதி தான் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வது. இதுதான் மிகப்பெரிய வாஜிப். அடியார்கள் மீது உள்ள கடமைகளில் மிகப்பெரிய கடமை இதுதான். இப்ப சொன்ன இந்த கருத்துக்கு, இந்த பாயிண்ட்க்கு என்ன ஆதாரத்தை நம்ம சொல்லலாம்? யாருக்கா தெரியுமா? நம் மீது அல்லாஹ்வுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் மிகப்பெரிய கடமை இதுதான் அப்படி சொல்லுங்க. ஏதாவது ஆதாரம் தெரியுமா உங்களுக்கு?
அஹ்சன் பாரக்கல்லாஹ். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு முஆத் பின் ஜபல் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபலை பார்த்து கேட்பாங்க, முஆதே இருக்கே ரசூலல்லாஹ் சொல்லுங்க அப்படி சொன்னதும், அல்லாஹ்வுக்காக அடியார்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்ன? சரி, அல்லாஹ் மீது அடியார்களுடைய கடமை, அதே மாதிரி அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கடமை என்ன அப்படி கேட்டதுக்கு முஆத் பின் ஜபல் சஹாபாவுக்கு நேரடி ஆன்சர் தெரியல, என்ன சொல்லுவாங்க? அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வின் தூதரும் நன்கறிந்தவர்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கடமைகளில் அடியார்கள் செய்ய வேண்டிய அல்லாஹ்வுடைய கடமைகள் மிகப்பெரிய கடமை என்ன? அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்குவது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பது. இதுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அடியார்களாகிய நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வாஜிப். சரி, இதை அவர்கள் செய்வார்களே ஆனால் அடியார்கள் விஷயத்தில் அல்லாஹ் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வாஜிப் என்னது? ஹக் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தகைய அடியார்களை நிரந்தர நரகத்தில் போட்டு வேதனை செய்யாமல் இருப்பது இது அல்லாஹ்வுடைய ஹக்கு, அடியார்களுடைய ஹக்கு, அல்லாஹ் செய்ய வேண்டிய ஹக்கு அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அல்லாஹ்வுடைய ஹக்குல ரைட்ஸ்ல மிகப்பெரிய ரைட்ஸ் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பது. அவ்வாறு செய்யக்கூடிய அடியார்களுடைய மிகப்பெரிய ரைட்ஸ் ஹக்கு என்னன்னு சொன்னா, அத்தகைய அடியார்களை அல்லாஹ் நிரந்தர நரகத்தில் போடக்கூடாது என்பது அந்த அடியார்களுடைய ஹக் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த அடியார்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையை அல்லாஹ் இந்த கல்வி இல்லாமல் நம்மால் தன்னுடைய நிறைவேற்ற முடியாது. இது ஒரு இந்த சத்திய கொள்கை, அந்த கொள்கையின் மிக முக்கியமான பகுதி தான் அகீதத்து தௌஹீத் என்கிற ஓரிரை கொள்கை. இந்த சத்திய கொள்கை இல்லாமல் யாராலும் என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஆக சொர்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ட்ரி கொடுக்கணும், சொர்க்கத்தில் நாம் நுழைந்து சொர்க்கத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சத்திய கொள்கையை அறிந்திருப்பதும், அந்த சத்திய கொள்கையை படிப்பதும், அதை நம்பிக்கை கொள்வதும் மிக மிக அவசியம். இது அடிப்படை நிபந்தனை. வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன செய்வாங்க? அங்க என்ட்ரி வாங்குறதுக்கு இந்த அடிப்படை நிபந்தனைன்னு வச்சிருப்பாங்க. பாஸ்போர்ட் இருக்கணும், விசா இருக்கணும், இது இருக்கணும். அது இல்லாம உள்ளே வர முடியாதுன்ட்டு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை மீறி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் நுழைவதற்காக அல்லாஹ் வைத்த அடிப்படை நிபந்தனை என்ன? சத்திய கொள்கை இருந்தால்தான் என்னது சொர்க்கத்தில் நுழைவு கிடைக்கும், உள்ள போகக்கூடிய அனுமதி கிடைக்கும், இல்லைன்னா அனுமதி வழங்கப்படாது. ஆக சொர்க்கத்தில் நுழைவதற்கு கொள்கையை படிப்பதும் அதை நம்பிக்கை கொள்வதும் மிக மிக அவசியம். இதற்கான ஆதாரம் என்ன சொல்லலாம்? குர்ஆன்ல இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு, ஹதீஸிலும் பல ஆதாரங்கள் இருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு ஆதாரத்தை நம்ம நோட் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆராஃப் அத்தியாயத்தின் 40வது வசனம், 7வது அத்தியாயம் 40வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துல சொல்றான், இன்னல்லதீன கذبوا بآياتنا واستكبروا عنها لا تفتح لهم أبواب السماء ولا يدخلون الجنة حتى يلج الجمل في سم الخياط وكذلك نجزي المجرمين. இன்னல்லதீன கذبوا بآياتنا, நிச்சயமாக எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி பொய்ப்பித்து, வஸ்தக்பரு அன்ஹா, அந்த வசனங்களை நம்பிக்கை கொள்ளாமல் பெருமை கொண்டார்களோ, அகம்பாவம் கொண்டார்களோ, லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, அத்தகைய மக்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. யாருக்காக? அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்ளாம அதை பொய் என்பதாக நினைச்சவங்க. அப்ப இது என்ன பிரச்சனை? அமல்ல உள்ள பிரச்சனையா, கொள்கையில் உள்ள பிரச்சனையா? கொள்கையில் உள்ள பிரச்சனை. அப்ப அல்லாஹ் சத்திய கொள்கையில இல்லாம அசத்திய கொள்கையில உள்ள மக்களை பத்தி தான் இந்த வசனத்துல பேசுறான் இல்லையா? அப்ப அசத்திய கொள்கையில் உள்ளவர்கள் காஃபிர்கள் ரூஹை எடுப்பது, எடுத்த உடனே வேற சில மலக்குகள் இருப்பாங்க. அவங்களுடைய பொறுப்பு என்ன? நல்ல ரூஹுக்கு சில மலக்குகள், கெட்ட ரூஹுக்கு சில மலக்குகள்
அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு செல்வது அவங்களுடைய பொறுப்பு. நல்ல ரூஹா இருந்தா மலக்குமார்கள் எடுத்துட்டு போவாங்க. 7 வானத்தின் கதவுகளும் திறக்கப்படும். 7 வானங்களை கடந்து போன பிறகு அந்த நல்ல ரூஹுடைய பெயர் என்பது இல்லியீன் என்கிற பதிவு புத்தகத்திலே எழுதப்படும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், மண்ணில் இருந்துதான் நான் மனிதனை படைத்தேன், அதே மண்ணில் இப்போது திருப்பி அனுப்புவேன், அதே மண்ணிலிருந்து மீண்டும் எழுப்புவேன் சொன்ன பிறகு மலக்குமார்கள் மீண்டும் கபருக்கே அழைச்சிட்டு வந்துருவாங்க, மண்ணுக்கே. அதே கெட்ட ரூஹா இருந்தா, காஃபிருடைய ரூஹா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குல் மௌத் ரூஹை எடுத்ததும் இந்த வேறு மலக்குகள் என்ன செய்வாங்க, கெட்ட ஹபீஸ் ரூஹை வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு மேல பறந்து போவாங்க. ஆனா என்ன ஆகும், 7 வானங்களை கடந்து போறது என்ன, முதல் வானத்தின் வாசலே அடைக்கப்பட்டிருக்கும். காஃபிர் ரூஹுக்கு, கெட்ட ரூஹுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உயர்வை தரமாட்டான். அந்தஸ்துகள் என்கிற அந்த உயர்வும் வழங்கப்படாது, இந்த வெளிப்படையான உயர்வும் வழங்கப்படாது. ஆக முதல் வானத்தின் கதவே பூட்டப்பட்டிருக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருந்தே ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவான். சரியா, அந்த ரூஹுடைய பெயரை சிஜ்ஜீன் என்கிற ரிஜிஸ்டர்ல எழுதுங்க, கபருக்கு அழைச்சிட்டு போங்க. ஆக அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ரசூல் இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. சரியா, இந்த தகவலை சொல்லும் பொழுது ரசூல் இப்போ நம்ம சொன்ன அந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. ஆக லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் இந்த காஃபிர்களுக்காக திறக்கப்படாது. சரி, நாளை மறுமை நாள் என்னாகும், ரூஹ் பிரிந்த பிறகு இது நிலைமை. நாளை மறுமை நாளில் இவர்களுடைய நிலை என்ன, அல்லாஹ் சொல்றான், வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் கியாத், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். வகதாலிக நஜ்ஸில் முஜ்ரிமீன், இந்த குற்றவாளிகளுக்கு, சத்திய கொள்கையை ஏற்க மறுக்கக்கூடிய இந்த பெரிய குற்றவாளிகளுக்கு இவ்வாறு தான் நாம் என்ன செய்வோம், கூலியை வழங்குவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறான். அப்ப எதுவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது, ஊசியுடைய அந்த ஹோல்ல ஒட்டகம் நுழையும் வரை. அப்ப எப்போ நுழையுமோ அப்போ போவாங்க, அப்படி அர்த்தம். இது என்னது, சாத்தியம் கிடையாது என்பதற்கான உதாரணம் இது. சாத்தியமே கிடையாது, இம்பாசிபிள் அவங்க சொர்க்கத்துக்கு போறது. அப்போ சொர்க்கத்தில் நுழைவதை விட்டு அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம், அமல் எல்லாம் செகண்டரி, அடிப்படை காரணம் என்ன, கொள்கையே இல்ல, அகீதாவே இல்ல அவங்களுக்கு. அகீதால 2 இருக்கு, சரியான மக்களை தடுக்கக்கூடிய அடிப்படை அதுல செல்லக்கூடிய அனுமதி வழங்கப்படணும். அப்படின்னா அதுக்கு சரியான அகீதாவை நாம் படித்து அறிந்து அதை கொள்கையாக ஏற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். இது ஒரு அடிப்படை நிபந்தனை. இதுக்கு இன்னொரு உதாரணம் ஹதீஸ்ல இருந்து எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத வாலிபரை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வராங்க. அந்த யூத வாலிபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி வந்து பணிவிடை செய்து தரக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சியாளராக இருக்கும் பொழுது நம்பிக்கைக்குள்ளாத மக்களும் என்ன செய்வாங்க, ஒரு ஆட்சியாளராக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க, ஹிதமத் பண்ணுவாங்க. அப்போ யூத வாலிபர், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி வந்து பணிவிடை செய்து தருபவர். உடல்நிலை சரியில்லை அப்படி தெரிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத வாலிபருடைய வீடை தேடி போறாங்க. வாசல் ஏறி போய் நலம் விசாரிக்கிறாங்க. நலம் விசாரிப்பது ஒரு நோக்கம் தான், அதை விட பெரிய நோக்கம் என்ன, அந்த யூத வாலிபருக்கு அந்த நேரத்திலும் என்ன செய்யணும், இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுக்கணும். ஆக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த யூத வாலிபர் உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காரு. அப்போ தலையை இப்படி தூக்கி தலைமாட்டில் அவங்களுடைய தந்தை நிற்கிறாங்க யூதர். இப்படி தலையை தூக்கி இப்படி பார்த்ததும் இந்த அர்த்தம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய கொள்கை வந்திருப்பா அப்படின்னு சொல்ல இப்படின்னு பாக்குறாரு. அவருடைய தந்தை என்ன சொல்றாரு, அத்தே அபல் காசிம், காசிமுடைய தந்தை சொல்வதை கேளு. யார் காசிமுடைய தந்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா, காசிமுடைய தந்தை முஹம்மது சொல்வதை கேளு அப்படி சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, கலிமா சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ அவர் நோ மோர் யூத வாலிபர், முஸ்லீம் ஆயிட்டார், சஹாபி ஆயிட்டார். சில நொடிகள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வெளியில புறப்படுறாங்க. அதற்குள் அந்த யூத வாலிபருடைய உயிர், அந்த சஹாபியுடைய உயிர் போயிருது, வஃபாத் ஆகிடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போகும் பொழுது என்ன வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே வெளியில போறாங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நார், என்னை கொண்டு இந்த வாலிபரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும்.
அப்போ சில நிமிடங்கள் முன்பு அவர் யூதராக இருந்தாரே, அதே நிலையில் இறந்திருந்தா எங்க போயிருப்பாரு? நிரந்தர நரகத்துக்கு. ஆனா இந்த சத்திய கொள்கை ஏற்ற ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றி விட்டான். ஆக அந்த சந்தோஷம், உயிர் போயிருச்சே என்கிற துக்கம் இருந்திருக்கும், ஆனா அதை விட சந்தோஷம் அதிகம். ஈமானோடு அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். சொர்க்கத்தில் உதாரணங்கள், ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு. அடிப்படை கொள்கை சத்திய கொள்கை இருந்தால்தான் சொர்க்கத்தில் செல்ல முடியும். சரி, அடுத்து மூன்றாவது ஒரு காரணம், சத்திய கொள்கையை நம்ம ஏன் படிக்கணும், அகீதாவையே அடிக்கடி நம்ம படிக்கணும் என்பதற்கான இன்னொரு முக்கிய காரணம் தான், சத்திய கொள்கை நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். நம்முடைய அமல் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகணும், அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா கொள்கையில சரியா இருக்கணும். கொள்கையில் சரியா இல்லாமல் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, இந்த கருத்துக்கு என்ன ஆதாரம் சொல்லலாம்? ஏற்கனவே ஒரு ஆதாரத்தை நான் சொன்னேன், யாருக்கு யாருக்காவது? கஹஃப் சூராவுடைய 113 இருந்து 116. அதுல அல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன? 103 லைட்டா டவுட்டா இருந்துச்சு. 103 இருந்து 106 அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அல்லாஹ் அதுல கேட்கிற கேள்வி என்னது? அமல் செய்வதில் நஷ்டவாளிகள் யார்? சில டிரான்ஸ்லேஷன்ல அந்த மீனிங்கை கொஞ்சம் மாத்திர மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அமல் செய்வதில் நஷ்டவாளிகள் யார் என்பதை கொஞ்சம் மாத்தி பிராக்கெட்ல ஏதாவது போட்டு அதோட மீனிங்கே கொஞ்சம் மாறிடும். அப்படி கிடையாது, அது அமல் செய்வாங்க ஆனா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிப்பட்ட மக்களை பத்தி தான் அல்லாஹ் அதுல பேசுறான். சரியா? ஆனா சில டிரான்ஸ்லேஷன்ல அமல் செய்யாம நஷ்டவாளிங்கிற மாதிரி ஏதோ நான் பார்த்தேன். அது எந்த டிரான்ஸ்லேஷன் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு வசனம் சூரத்துல் பக்ரால 266 266 2:266 அந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் பாருங்க. அல்லாஹ் ஒரு உதாரணம் கொடுக்குறான். அயவது அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்துன் மின் நகீல் வ அனாப், உங்களில் ஒருவருக்கு ஜன்னத்துன் மின் நகீல் வ அனாப், பேரித்தம்பழ தோட்டங்கள் உண்டு, வ அனாப் அதே மாதிரி திராட்சை தோட்டங்களும் உண்டு. தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த தோட்டங்களுக்கு நடுவுல இருந்து என்ன செய்யுது? ஆறும் நதியும் ஓடிக்கொண்டு இருக்கு. லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத், ஒரு பக்கம் பேரிச்ச தோட்டங்கள், ஒரு பக்கம் திராட்சை தோட்டங்கள். இது மட்டுமல்லாமல் பலவிதமான பழங்களுடைய மரங்களும் அந்த தோட்டத்துல இருக்கு. சரியா? இந்த தோட்டம் எல்லாம் அப்படியே வந்துருமா? கஷ்டப்பட்டு உருவாக்குனா, பல வருஷம் உழைப்பு செஞ்சாதான் அந்த தோட்டமே உருவாகும். அந்த தோட்டத்தை உருவாக்குறதுல செலவு செஞ்சிருப்பார். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வலஹு அஸாபஹுல் கிபர், அந்த தோட்டத்தை உருவாக்கிய உங்கள் ஒருவருக்கு முதுமை வந்து அடைஞ்சிச்சு, வயசாயிருச்சு. வலஹு ذُرِّيَّةٌ ضُعَفَا, சரி வயசாயிருச்சு, நாம சம்பாதிக்க முடியாது, இனிமே உழைப்பு செய்ய முடியாது, பசங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு உழைப்பு செய்யும் அளவுக்கு யார் இல்ல? சந்ததி இல்ல. பலவீனமான சந்ததி இருக்கிறாங்க. சந்ததி இருக்கு, ஆனா யாரு? பலவீனமான சந்ததி. அவங்களால சம்பாதிச்சு என்ன செய்ய முடியாது? வாழ்வாதாரத்தை கொண்டு வந்து தர முடியாது. இந்த நிலையில் ஒரு புயல் வருது. அந்த புயல் அந்த திராட்சை தோட்டம், அந்த பேரித்தம்பழ தோட்டங்கள், மற்ற எல்லா கனி வகைகளுடைய மரங்களை அந்த புயல் வந்து அழிச்சு நாசமாக்கிறது. இப்படி நடப்பது உங்களில் ஒருவருக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்கிறான். அயவது அஹதுக்கும், உங்களில் ஒருவருக்கு இவ்வாறு நடப்பது பிடிக்குமா? இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மில் ஒருவர் கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க? வாலிப பருவத்திலிருந்து, சரியா 20 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 40 வயசு 50 வயசு ஆகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தை வச்சு இனிமே காசு நாம கஷ்டப்பட்டோம், ஆனா நம்முடைய பிள்ளைகள் இனிமே அந்த தோட்டத்தின் வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஒரு வசதியான வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த தருணத்துல இப்படி ஒரு புயல் வந்து ஒரே நாள்ல 20 வருஷம் 30 வருஷம்
செஞ்ச உழைப்ப ஒரே நைட்ல அந்த புயல் வந்து அழிச்சு நாசமாக்கிடுதுன்னு சொன்னா இப்படி நடப்பது நமக்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது இல்லையா? அல்லாஹ் எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறான்? இது அல்லாஹ் வந்து ஒரு உதாரணம் கொடுத்து கேட்ட கேள்வி. இது எதுக்கு அல்லாஹ் இந்த கேள்வி கேட்கிறான்? அமல் செஞ்ச பிறகு கொள்கை சரியில்லாத காரணத்தினால் அது உடனே வீணாக போயிரும் என்பதற்கான உதாரணம் இது. ஆகவேதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வசனத்தின் விளக்கத்துல சொல்றாங்க, இது குஃப்ரில் இருந்து கொண்டு அமல் செய்பவர்களுக்கான உதாரணம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. குஃப்ருல இருக்கிறாங்க, அசத்திய கொள்கையில் இருக்கிறாங்க, ஆனா என்ன செய்யறாங்க? உழைப்பு செய்யறாங்க, நன்மை என்பதாக நினைத்து பல நன்மையான காரியங்களை செய்யறாங்க. ஆனா பிரச்சனை என்ன? அசத்திய கொள்கையின் அடிப்படையில் அந்த உழைப்பை செய்யறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கான உதாரணம் தான் இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் குஃபர், அசத்திய கொள்கையில் இருந்து கொண்டு அமல்கள் செய்பவர்களுக்கான உதாரணம் இது. அப்போ எப்படிப்பட்ட உதாரணம் இது பாருங்க. இப்ப அசத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு உழைப்பு செய்யறாரு, எந்த எதிர்பார்ப்புல? வாழ்நாள் முழுவதும் இந்த உழைப்பு செய்வோம், இதை வச்சு நம்ம அன்னைக்கு என்ன செய்வோம்? மறுமையில சொர்க்கத்துக்கு போயிருவோம் என்கிற அந்த எதிர்பார்ப்புல இந்த உழைப்பு செய்யறாரு. சரியா? ஓகே. இப்போ நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு சொர்க்கமா இல்ல நரகமா என்கிற அந்த தருணம் வரும் பொழுது அந்த நபருடைய சொந்த பிள்ளைகளா இருந்தாலும் உதவி செய்ய முடியுமா? வந்து என்னங்கப்பா என்னுடைய அமல்களை நீங்க வச்சுக்கோங்க, நீங்க போங்க சொர்க்கத்துக்கு, உதவி செய்ய முடியுமா? இல்ல, அவங்களால உதவி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பவர் இருக்கா தன்னுடைய தந்தைய காப்பாற்றுற அளவுக்கு. அவங்க பலவீனமானவர்கள். அவங்க வந்து தன்னுடைய கொள்கை தன்னுடைய அமலை கொடுத்து யாருக்கும் என்ன செய்ய முடியாது? உதவி செய்து விட முடியாது. சரி, மீண்டும் உழைப்பு செய்ய முடியுமா அவங்களால? சரி, பசங்க தான் கொடுக்க மாட்டாங்க, நானே மறுபடியும் உழைப்பு செய்யறேன்னா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அல்லாஹ் அந்த வசனத்துல வயசாயிருச்சு, அவ்வளவுதான், இப்போ உழைப்பு செய்யற காலம் கிடையாது. அந்த மாதிரி இங்க என்னது? அவ்வளவுதான், அமல் செய்யக்கூடிய உலக வாழ்க்கையெல்லாம் போயிருச்சு. இப்போ கூலி வாங்கக்கூடிய தருணம் இது. மறுபடியும் என்ன போய் உழைப்பு செய்யறேன்னு சொன்னா அந்த டைம் எல்லாம் போயிருச்சு. பசங்க உதவி செய்வாங்களான்னு கேட்டா உதவி செய்ய மாட்டாங்க. சரி, நான் செஞ்ச அமலை வச்சு நான் உள்ள போயிருன்னு சொன்னா அதெல்லாம் குஃபுர் காரணமாக, அசத்திய கொள்கை காரணமா அழிஞ்சு போயிருச்சு. அப்ப ஆக மொத்தத்தில் அவர் யாரு? மிகப்பெரிய நஷ்டவாளி, மிகப்பெரிய நஷ்டவாளி. இந்த உதாரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய உதாரணம் அப்படியே அசத்திய உதாரணத்தை கூட நீங்க யோசிச்சு பாருங்களேன். சின்ன சின்ன முயற்சி, சில நிமிடங்கள் செலவு செஞ்சு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வீணா போயிருச்சுன்னா நமக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நேத்து ட்ரெயின்ல வரும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இதெல்லாம் பிடிஎஃப்ல அவங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு வெப்சைட்ல. அதை ஓப்பன் பண்ணி நான் எவாலுவேஷன் பண்ணி மார்க் எல்லாம் என்ட்ரி பண்ணேன் எக்ஸல்ல. ஆனா அது ஒரு 10-12 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ் அதுல போட்டு ட்ரெயின்ல வரும்பொழுது அதை சேவ் பண்ணி டன் அப்படின்ட்டு அழுத்தாமலே தூக்கம் வந்துருச்சு, அப்படியே படுத்துட்டேன். காலையில எழுந்துச்சு பார்க்குறேன் பிளாங்கா நிற்கிது. சரியா? ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் எடுத்த முயற்சி வீணா போகும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்? கை சேதப்படுறோம். கொஞ்சம் அழைச்சி பெருந்துட்டோமே, வேஸ்டா போயிருச்சு, மறுபடியும் அதை செய்யணுமா? சின்ன சின்ன முயற்சி. இப்படி ஏதாவது நீங்க உதாரணம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நீங்க என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்க? சின்ன சின்ன முயற்சி வேஸ்டா போகும்பொழுது மனசு கஷ்டமா இருக்கும். வீடியோ எடுக்கிறீங்க, சரியா? கடைசி வந்து பாக்குறீங்க, என்ன செய்யல? ரெக்கார்டு அழுத்தல, சார்ஜ் போடுறோம், 6 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கணும், பட்டனு அழுத்து. சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம், அதுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் எப்படிப்பட்டது? ஸ்பெண்ட் பண்ண பிறகு எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிருச்சுன்ட்டு ஒருத்தருக்கு தெரியும் பொழுது அது எவ்வளவு பெரிய மனவேதனை. அதை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த வேதனை யோசிக்கூடாது, எதிரிகளுக்கு கூட வரக்கூடாது அப்படின்ட்டு நாம யோசிக்கிற அளவுக்குள்ள ஒரு உதாரணம் அது. அப்படி இருக்கும் பொழுது அசத்திய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் சத்திய பாதையில் இருப்பதாக நினைத்து கொண்டு நாங்க நிறைய நன்மைகள் செய்யறோம் என்பதாக நினைத்து கொண்டு அவங்களுக்கெல்லாம் கொடுத்த வாழ்க்கை 40 வருஷம் 50 வருஷம் அப்படின்ட்டு உழைப்பு செஞ்சுட்டு நாளை மறுமை நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்ற குர்ஆன்ல, ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, அவர்கள் செய்த அமல்களை நோக்கி நாங்கள் வருவோம், அதை பறந்து செல்லும் புழுதியாக ஆக்கி விடுவோம். செகண்ட்ஸ்ல அது என்ன செய்யும்? இவங்க நினைப்பாங்க நிறைய அமல்கள் நிறைய கூலி வரும்ட்டு, ஆனா செகண்ட்ஸ்ல அப்படி பறந்து போயிடும். எங்க போச்சு அப்படின்ட்டு அவங்க
ஆச்சரியப்படுவாங்க, கை சேதப்படுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மிகப்பெரிய கை சேதம், மிகப்பெரிய நஷ்டம். இதை விட பெரிய நஷ்டம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நஷ்டவாதிகளாக நாம நிக்க கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? சத்திய கொள்கை என்ன, குர்ஆன் ஹதீஸ்ல என்ன கொள்கை சொல்லப்பட்டிருக்கு? சரி, முஸ்லிம் சமூகத்திலும் பலவிதமான கொள்கைகள் இருக்கு. இதுல எது மிக சரியான கொள்கை? எந்த கொள்கையில் நபிகள் நாயகம் சஹாபாவை விட்டு போனாங்க? அந்த உண்மையான இஸ்லாம் எது என்பதை அறிந்து அதில் உறுதியாக இருப்பது வாழ்வதற்கு தேவையான அடிப்படை காற்று, தண்ணீர் போன்ற விஷயங்களை விட கொள்கை தான் நமக்கு என்னது மிக மிக அவசியமானது. என்ன சொன்னா, தண்ணி கிடைக்கல, சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னா பெரிய நஷ்டம் என்ன? அதிகபட்ச நஷ்டம் உயிர் போகும், அவ்வளவுதானே, உயிர் போகும். ஆனா கொள்கை, சத்திய கொள்கை இல்லைன்னு சொன்னா அந்த நிரந்தர வாழ்க்கையில சொர்க்கம் கைவிட்டு போயிடும். சரி, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்காம அழிச்சு விட்டுருவான்னு சொன்னாலும் சரி, ஓகேன்னு சொல்லலாம். ஆனா அப்படி கூட கிடையாது. சொர்க்கம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னது? டிஃபால்ட்டா நரகம், நிரந்தர நரகம். எவ்வளவு பெரிய கைசேதம் அது. ஆக நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை விட ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு அடிப்படை விஷயம் தான் என்னது? சத்திய கொள்கையை அறிந்து அதில் உறுதியாக இருப்பது. ஆக அதுக்காக நமக்கு லாஸ்டா சொன்ன ஒரு பாயிண்ட் என்னது? சத்திய கொள்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகும்னு சொன்னா அந்த கொள்கையை படிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இதுக்கும் நம்ம ஹதீஸ்ல இருந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த உதாரணம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்போ சொன்ன வசனங்கள் போக ஹதீஸ்ல இருந்து ஒரு உதாரணம். எப்பவுமே இந்த உதாரணம் நமக்கு கொள்கையுடைய முக்கியத்துவம் சொல்றதுக்கு, மக்களுக்கு சொல்றதுக்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்படுவதற்கு முன்பாக இறந்து போன ஒரு நபர், அவங்க பேர் வந்து அப்துல்லா பின் ஜதான் அப்படின்ட்டு, அறியாமை காலத்துல வாழ்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்களை பார்த்துருக்காங்க. முன்பாக அவங்க இறந்துட்டாங்க. அப்துல்லா பின் ஜதான். சரி, பேர் தான் அப்துல்லா. ஆனா அவருடைய கொள்கை அப்படின்னு பார்த்தா சிலை வணங்கி, சரியா, முஷ்ரிக்கீங்கள்ல ஒருத்தர் தான். ஆனா அந்த மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்ட மக்களா தான் இருந்தாங்க. அல்லாஹ் கடவுள் அப்படின்னா அல்லாஹ் அப்படி தெரியும் அவங்களுக்கு. ஆனா என்ன செய்வாங்க? சிலைகளையும் வணங்குவாங்க. கேட்டா இவங்க தான் சிபாரிசு செய்வாங்க, இவங்களை கொண்டுதான் அல்லாஹ்வை ரீச் பண்ண முடியும், டைரக்டா அல்லாஹ் ரீச் பண்ண முடியாது என்கிற மாதிரியான அசத்திய கொள்கைகள் அவங்க கிட்ட இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அவங்க பேர் அப்துல்லா. ஆனா கொள்கை பார்த்தா என்னது? ஷிர்க். ஆனா அவர் இப்படிப்பட்டவர், மக்களுக்கு அதிகமாக சேவை செய்பவர், சமூக சேவைகளில் அதிகம் ஈடுபடுபவர், வாழ்க்கையே இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களுக்காக அர்ப்பணித்தவர் சொல்ல போனா, சரியா. அதுக்கான உதாரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாலிப பருவத்துல சமூக சேவைக்காக வேண்டி ஒரு விஷயத்துல கலந்து கொள்வாங்க இல்லையா? யாருக்கா தெரியுமா அது என்னன்ட்டு? யார் சொன்னது? ஹில்ஃபுல் ஃபுதூல். மாஷாஅல்லாஹ். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற ஒரு ஒப்பந்தம், அது ஒரு இயக்கம் அப்படி கூட சொல்லலாம், சரியா. அதுல ரசூலும் ஒரு மெம்பராக போய் என்ன செஞ்சாங்க? கலந்துக்கிட்டாங்க, சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற அந்த ஒப்பந்தம் அல்லது இயக்கத்தின் நோக்கம் என்னது? அனாதைகளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும். மக்காவில் இருக்கக்கூடிய விதவை பெண்கள் சேவைகள் செய்யலாம். நாடக்கூடிய மக்கள் சேர்ந்து ஃபுதூல் என்கிற ஒப்பந்தம், சரியா. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ரசூலுக்கு மேபி 20 வயசு இருந்திருக்கலாம், 20 to 25. ஓகே, இப்போ இந்த ஒப்பந்தம் யாருடைய வீட்டுல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா யாரு? இப்ப நம்ம சொன்ன அப்துல்லா பின் ஜதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அப்துல்லா பின் ஜதானுடைய வீட்டுல நாங்க ஒன்று சேர்ந்து அந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற அந்த ஒப்பந்தத்தை நம்ம வந்து இது பண்ணோம் என்பதாக ரசூலே பதிவு செய்யறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மக்கள் சேர்ந்து சமூகத்துக்கு எத்தனை நல்ல பணிகள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் வந்த பிறகு சொல்றாங்க, லவ் துஈது ஃபில் இஸ்லாமி லஅஜப்த். ஹில்ஃபுல் ஃபுதூல் மாதிரியான ஒரு அமைப்புல சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்வது எனக்கு சிவப்பு நிற ஒட்டகத்தை விட பிரியமானது. இஸ்லாம் வந்த பிறகு கூட இப்படிப்பட்ட மக்கள் என்னை வந்து அழைத்தால் நான் அவருடைய அழைப்புக்கு பதில் சொல்வேன், வாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் என்ன செய்வேன்? போய் உதவி செய்வேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அதுக்கு ஏற்பாடு செய்தவர் யாருடைய வீட்டுல இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது அப்படின்னா அப்துல்லா பின் ஜதான். சரி,
இப்ப நம்முடைய பாயிண்ட்க்கு வரலாம். அந்த அப்துல்லா பின் ஜதானை பத்தி அவர் இறந்து போன பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக்கப்பட்ட பிறகு மதீனா வாழ்க்கையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர் இருந்தார் அப்துல்லா பின் ஜதானு, உறவுகளை பேணி நடப்பார், ஏழைகளுக்கு உணவளிப்பார், இந்த பல நன்மையான காரியங்களை செய்வார். இந்த நன்மையான விஷயங்கள் அவருக்கு பயன் அளிக்குமா நாளை மறுமை நாளில் அப்படின்னு டவுட் கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? இல்லை, பயன் அளிக்காது. فإنه لم يقل يوما قط رب اغفر لي خطيئتي يوم الدين. ஏனெனில் ஒரு நாளும் அப்துல்லா பின் ஜதான் என்ன செய்யல, ரப்பி இக்ஃபிர் லி, என் இறைவா என்னை மன்னித்து விடு, خطيئتي يوم الدين, நாளை மறுமை நாளில், விசாரணை நாளில், கூலி வாங்கக்கூடிய அந்த நாளில் என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக அப்படின்னு அவங்க துவா செஞ்சது இல்ல. ஏன் துவா செய்யல? அந்த கொள்கை இருந்தா தானே துவா வரும். அந்த கொள்கை இல்லைன்னு சொன்னா துவா செய்வோமா? இப்ப நம்ம அடிக்கடி என்ன செய்வோம், அல்லாஹ் கிட்ட எல்லா சொர்க்கத்தை தா, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு, துவா செய்வோமா இல்லையா? ஏன் துவா செய்யறோம்? நமக்கு சொர்க்கம் நரகம் மீது நம்பிக்கை இருக்கு. ஒரு ஏத்திஸ்டுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவன் ஏன் துவா செய்ய போறான்? அப்போ அவங்க அந்த துவா செய்யல, இட் மீன்ஸ் என்னது, அவங்களுக்கு அந்த மறுமை விஷயத்துல நம்பிக்கையே கிடையாது. அல்லாஹ் செய்யல, துவா செய்யல, ஆக அந்த சத்திய பயன் தராது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆக அன்பானவர்களே, சத்திய கொள்கையை படிப்பது எவ்வளவு அவசியமானது, முக்கியமானது என்பதற்காக இது ஒரு முக்கிய பாயிண்ட். சரியா? சத்திய கொள்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதோட இன்ஷா அல்லாஹ் இந்த சபையை, இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தொடரலாம்.